வணக்கம் பவித்ரா. அதாவது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மீதான அந்த சொத்து குவித்த வழக்குல கர்நாடக அரசுக்கு தமிழக அரசு அந்த வழக்கு செலவுக்காக ரூபாய் 5 கோடி செலுத்தணும்னு சொல்லி பெங்களூர் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி மோகன் உத்தரவிட்டுள்ளார். இதோட முன் கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது முன்னாள் மறைந்த முதல்வரான ஜெயலலிதா மீதான அந்த வருமானத்துக்கு அதிகமா சொத்து குவித்த வழக்கு தமிழகத்திலிருந்து பெங்களூருக்கு, அதாவது கர்நாடக சிறைக்கு, கர்நாடக கோர்ட்டுக்கு மாற்றப்பட்டது. விசாரணை பல ஆண்டுகளாக நடந்து முடிந்து கடந்த 2016 ஜெயலலிதா இறந்த பின் அந்த அவர் குற்றவாளி என்று உச்சநீதிமன்றமே அறிவித்திருந்தது. இதே வழக்கில் சம்பந்தப்பட்ட ஜெயலலிதாவின் தோழியாளரான சசிகலா, இளவரசி, சுதாகரன் ஆகியோர் பெங்களூர் பரப்பன அக்ரஹார சிறையில் 4 ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். அவர்கள் தற்போது விடுவிக்கப்பட்டனர். இருப்பினும் இந்த வழக்கு சம்பந்தமான அந்த ஜெயலலிதாவிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட விலை உயர்ந்த பொருட்கள், அதாவது நகைகள், தங்க நகைகள் உள்ளிட்ட பல்வேறு விதமான பொருட்களை ஏலம் விடும்படி பெங்களூரை சேர்ந்த சமூக ஆர்வலர் ஒருவர் பெங்களூர் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை விசாரித்த நீதிபதி மோகன் அதை விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார். இதே நேரத்தில் பொருட்களை ஏலம் விடுவதற்கு கிரண் ஜவுளி என்ற அந்த வழக்கறிஞர் கூட கர்நாடக அரசு சார்பில் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த வழக்கு விசாரணை நேற்றைய தினம் நீதிபதி மோகன் முன்னில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது போது ஜெயலலிதாவின் சொத்து விவரங்களை வழக்கறிஞர் கிரண் ஜவுளி தாக்கல் செய்திருந்தார். அதேபோல் தமிழகத்திலும் கர்நாடகாவுக்கு வழக்கை மாற்றியதால் கர்நாடகாவுக்கு வழக்கு செலவாக வரைவுலையாக 5 கோடி ரூபாயை செலுத்த வேண்டும் என்று தமிழக அரசுக்கு நீதிபதி மோகன் உத்தரவிட்டார். அதேபோல் அடுத்த விசாரணையின் போது தமிழக உள்துறை செயலாளர் ஆஜராகி இது சம்பந்தமாக அந்த பொருட்களை அடையாளம் காட்ட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். மொத்தத்தில் ஜெயலலிதாவின் பொருட்களை கர்நாடகாவில் ஏலம் விடுவதற்கு பதிலாக தமிழக அரசிடம் ஒப்படைக்க பெங்களூர் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் என்று கூட கூறலாமுங்க பவித்ரா.